ஹலோ எவ்ரிவான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க, சப்போஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லா இதுலையுமே ஒரே ட்ரெஸ், ஒரே மாதிரி பச்சை பசேல்னு ஒரு இடம், அதிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எல்லாமே ஒரே நாள் ஒரே டைமிங்கில் எடுத்தது, சும்மா ரேண்டமாக தோன்ற டாப்பிக்கு இன்றைக்கி ஒரு 2-3 டாபிக் தோணுச்சு அப்படிங்கிறதுனால பேசியிருக்கேன். லைஃப் இன் இந்தியா அண்ட் லைஃப் இன் ஃபாரின் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம எடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ லிவிங் த பெஸ்ட் லைஃப்? நீ வேறு லெவல்ரா, கெத்தான ஜாலியான, உனக்கு என்னப்பா கவலை, நீ என்னப்பா வெளிநாட்டில் இருக்க, அதிகமாக சம்பாதிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். ஆனால் என் விஷயம் என்னென்னா, நோ, தட்ஸ் நாட் ட்ரூ மை ஃப்ரெண்ட். மேட்ரு என்னன்னா அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருந்தேன், இந்தியாவிலும் ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். இங்கே இருக்கேன், இங்கேயுமே ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆர் யூ ஹாப்பின்டா? எஸ், ஐ எம் ஹாப்பி. ஏன்னா ஐ ஃபீல் ஈவன் இண்டிபெண்ட் ஆல்சோ. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, இப்போ வெளிநாட்டில் இருக்கேன். ஐ எம் ட்ரைங் டு மேக் மை லைஃப், மேக் மணி, காசெல்லாம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ டூ சம்திங். நீ என்னப்பா அதிகமாக சம்பாதிப்பா அப்படின்னா, நோ, அது உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாதுங்கிறத தான் யூடியூபுங்கிற ஒன்று வந்து ட்ரை பண்ணுறேன். அதுலேருந்து காசு ஏதாவது சம்பாதிப்போம், ஏதாவது ஒரு மூலயமா ஏதாவது பண்ண முடியாதா? நான் ஒன்று ஏம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஏம் வரத்துக்கு ஐ ஹாவ் டு ஒர்க் ஸோ ஹார்ட். பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. அதான் மேட்ரு. இங்கே எனக்கு என்ன பண்ணுன்றே தெரில. நான் வந்து நான் நினச்சது என்னென்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், வி கேன் டூ சம்திங் அப்படின்னு நினச்சேன். பட் கையில் 5 பைசா இல்லை. சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டாபிக் இருக்குது, ஒரு சப் டாபிக் மாதிரி இதில் பேசுவோம். என்னென்னா, வெர்ஜின் ஏர்லைன்ஸ்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருக்குது. அந்த இருந்துச்சு. அந்த ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ரூபா கூட இல்லாமல் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ கேம் அக்ராஸ் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் தான் இதை வந்து சொன்னாங்க. ஐ காட் ஷாக்ட். எப்பட்றா அது வாய்ப்பு அப்படின்னு, எப்பட்றா அது நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்களுமே ஏதோ சொல்கிறாங்க. அந்த ஃபவுண்டராக இருக்கட்டும், ஃபவுண்டரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் ஏதோ ஒரு இது வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி இதாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். என்னடா இப்படி பேசுகிறேன், ஒரு தலைபட்சமாக பேசுகிறான், இல்லைனாக்கா ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னா, அது கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மாதிரி கேஷுவலாக பேசணுங்கிறது தானே இந்த வீடியோவோட மோட்டிவ். நான் நார்மலாக எப்படி பேசணும், யாருக்குமே மரியாதை கொடுக்காம தான் நான் பேசணும்னு கிடையாது. கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசுவோம்ல, ஒரு ஜென்ரலாக அவங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேண்டமான பேரை பற்றி நம்ம அப்படி தான் சொல்லுவோம். இவங்கள பார்த்தீர்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி அவங்க ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எல்லாம் பேச மாட்டோம். யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆள் எடுத்தாலும் நம்ம வந்து கேஷுவலாக எல்லாம் நமஸ்க்கு பற்றியா, அம்பானியை பற்றி அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக தான் பேசுவோம். அவங்க ஒரு பெரிய ஆளுன்னு நம்மளுக்கு இவந்தோ தெரிஞ்சாலும் அதனால தான் நம்ம அவங்க பேரே யூஸ் பண்ணுறோம். அது தெரிஞ்சாலுமே நம்ம வந்து அம்பானி சாரை பார்த்தீங்களா, எலான் மஸ்க் சாரை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேச மாட்டோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி டாக், வாக் அண்ட் டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் தான் பேசுகிறது. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. யாருக்காவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. ஸோ மேட்டர் என்னன்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கோல்டு கால்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சேல்ஸில் உள்ளவங்களுக்கு தெரியும், சேல்ஸில் இருந்தவங்களுக்கு தெரியும், இல்லைக்கா இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னென்னா, they'll be having few numbers. அந்த நம்பரோ இல்லை மெயில் ஐடியோ வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸோ இல்லை வாட் தே ஆர் ட்ரைங் டு செல்லியோ அதை வந்து அவங்க வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட. ஓகே, இதான் நாங்கள் பண்ணுறோம், இது உங்களுக்கு தேவையாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைக்கா யூ மைட் மிஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது மாதிரி ஒரு கம்பெனியும் கால் பண்ணி ஒரு தடவை என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஏர்லைன்ஸில் வந்து அவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர்லைன்ஸில் வந்து என்ன ஆயிருக்கு, இவங்க கால் பண்ணி அவங்க ஃபோனை எடுத்து அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இதை பற்றி டீப்பாக போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு மேபி இதை பற்றி பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் மேபி நீங்கள் பாருங்கள். இதை பற்றி மேபி டீட்டெயில்டாக ஒரு காலகட்டத்தில் நான் போடுவேன், எப்போ வரணும்னு தெரில. பட் அவங்க வந்து ஒரு சும்மா உங்கள்கிட்ட ஒரு ஃப்ளைட் இருக்கோம்ல, அந்த ஃப்ளைட்டை எங்களுக்கு தாங்குங்கிற மாதிரி ஒரு இது பேசி, இவ்வளோ ஈஸியாக அவங்க பேசி கொடுக்கல. அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு வேண்டாம் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு வேண்டாம், அது என்ன கான்செப்ட்டுங்கிறத ஃபுல்லாக நட்டி முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். பட் இது மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. அவங்கள வந்து ட்ரிக்கியாக
அவங்கள்ட்ட கேட்டு இவங்க பின்னாடி வந்து என்னென்னமோ பண்ணி அந்த ஏர்லைன்ஸை அந்த ஒரு ஃப்ளைட்டை வாங்குறது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே ஃப்ரீயாக பண்ணாங்க, ஒரு லோவஸ்ட் அமௌண்ட்டில் வந்து இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. இட் வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ். அது மாதிரிலாம் பண்ண முடியுமா, நடக்குமா அப்படிங்கிறது தெரில. பட் ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். அவங்க சொன்ன கதையிலேயே ஐ காட் வெரி இம்ப்ரெஸ். ஐ டோன்ட் நோ இட்ஸ் பாசிபிள் ஆர் நாட். பட் அவங்க கதை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அது வேறு லெவலில் இருந்துச்சு. நானும் அது மாதிரி ஏதாவது பண்ணும் அப்படின்லாம் ஆசை இருக்குது. பார்ப்போம். ஐ டோன்ட் நோ. மேபி இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி அது ஏதாவது நடந்து மேபி ஃப்யூச்சரில் பாசிபிள் ஆச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ வில் பி வெரி ஹாப்பி. பார்ப்போம். ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்டா, ஃபாரின் லைஃப் மேட்ரு என்னென்னா, ஊரில் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஃபாரினில் இருக்கான்னா ஆல்மோஸ்ட் டிபெண்ட்ஸ். எப்படி டிபெண்ட் ஆகும்னா, லைஃப் ஹாப்பியாகவும் இருக்கும், லைஃப் வந்து ஹார்டாகவும் இருக்கும். எப்படின்னா, ஊரில் வந்து யூ நோ த ரீஜனல் லாங்குவேஜ், யூ நோ த கல்ச்சர், உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அங்கே என்ன பேசுகிறாங்க, என்ன கல்ச்சரில் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரைட்டா? நீங்கள் வேலையை எடுக்கிறது வந்து மேட்டர் இல்லை. சில பேருக்கு வந்து வேலையை எடுக்கிறது வந்து ஒரு மேட்டராக இருக்கலாம். பட் இஃப் யூ கிராக் ஒன் டைம், ஒரு தடவை நீங்கள் அந்த இது பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களாட்டி ஈஸியாக அதில் வேலை எடுக்க முடியும். ஐ திங்க் ஸோ. ஓகே, ஒரு 4-5 கம்பெனியில் வேலை எடுக்கிறதுங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். பட் த வே யூ மெயின்டைன் இட் வந்து ரொம்ப கஷ்டம். அதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணணுண்டா, நீங்கள் அந்த வேலையை எடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த கம்பெனியில் வந்து இருக்கிற ஆளுங்கள்ட்டலாம் யூ ஹாவ் டு மேக் சம் பாண்டிங். உங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், உங்கள் பாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி திங் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் இவங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எப்படி பழகுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும், இட்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் இதாக இருக்கட்டும், கண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் பேசுகிற கண்ட்ரியாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரி வேணாலும் இருக்கட்டும். பட் இஸ் இட் டிஃபிகல்ட்னா டெஃபினட்டாக இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு வார்த்தையை வந்து ஒருதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே அதே வேறு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தையை வேறு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தை அதே வார்த்தையை நீங்கள் வேறு இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னாக்கா அது வந்து அங்கே வந்து ஒரு பிரச்சனையாவோ இல்லை அங்கே வந்து மற்றவங்கள வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவோ ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்ந்து வந்த இடத்துல அப்படின்னா, நம்ம வெளிநாட்டில் வேறு ஒரு நாட்டில் போகிறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஹார்ட். இட்ஸ் ரியலி வெரி வெரி ஹார்ட். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது விலைவாசி இதெல்லாம் இருக்குது. தேட் இஸ் ஆல்சோ ஹார்ட். யூ டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ் யுவர் மணி. ஸோ எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு தெரியாது. எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது? என்னடா ₹1 சம்பாதிக்கிறோம், ₹10 ₹20 செலவாகுது. எனக்கு இப்போ நீங்கள் துபாயிலலாம் இருக்கீங்க அப்படின்ட்டா ஃபார் எக்ஸாம்பிள், அது ஐ திங்க் இட்ஸ் 20 ருபீஸ் ஒரு திரஹம்ஸ்க்குன்னு நினைக்கிறேன். 20 or 22 சம்திங் அரௌண்ட். அப்போ நீங்கள் ₹1 சாமான் வாங்குறீங்கன்னா கூட உங்கள் மைண்டுக்குள்ளார சப்கான்ஷியஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இந்த நம்ம 20ஆல் மல்டிப்ளை பண்ணியோ இல்லை 22ஆலையோ மல்டிப்ளை பண்ண அந்த என்ன ரேட்டோ அந்த ரேட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணி காசை கணக்கு போடுவோம். ஒரு திரஹம்க்கு வந்து ஒரு திரஹம்க்கு வந்து இப்போ தண்ணி பாட்டில் இருந்தால் என்னடா தண்ணி பாட்டில் ₹20, தண்ணி பாட்டில் ₹22 அது மாதிரி ஃபீல் ஆகும். இதே நீங்கள் இன்னும் மணி இது வந்து அதிகமாக இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா இது மாதிரிலாம் இருக்கீங்க, அங்கே வந்து தண்ணி பாட்டில் வந்து $1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஊரில் வந்து அது 90 ருபீஸ் இல்லையா? ஸோ ₹100 நான் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுமா அப்படின்னு தோணி நம்மளுக்கு செலவு பண்ணவே தோணாது சொல்லணுன்னா. இல்லைன்னா ஆனால் நீங்கள் செலவு பண்ணி தானே ஆகணும். இட்ஸ் அ பேசிக் திங். உங்களுக்கு அது தேவைப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் நீங்கள் அதை செலவு பண்ணீங்க. ₹100 கொடுத்து நான் இந்த தண்ணி பாட்டில் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஐ மைட் பி ராங். நான் அமெரிக்காலலாம் இல்லை, ஸோ எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. ஸோ ஒரு ரேண்டமாக சொல்கிறேன். இது மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இந்த ஒரு பொருளுக்கு போய் நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேனேங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட்டு. ஸோ மேட்ரு என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு லைஃப் டிஃப்ரெண்ட். அங்கே ஊரில் இருக்கிறதோட ப்ளஸ்லாம் என்னென்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களோ எல்லாருமே உங்கள் கூட இருப்பாங்க. சப்போஸ் அப்படி இருந்தாங்கன்னா எல்லாமே உங்கள் கூட இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அங்கே. ஆனால் இங்கே வந்து இங்கேனாக்கா வெளிநாடு லைஃப்பை சொல்ல வரேன். வெளிநாடு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி கிடையாது.
உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்கள்லாம் கூட இருக்காங்க இல்லைங்கிறது மேட்டர் இல்லை. பட் இந்தியாவில் உங்கள் ஊரில் இருந்த அளவுக்கு உள்ள ஆளுங்க வந்து இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ யூ வில் சம்ஹவ் ஃபீல் லோன்லி. சம்டைம்ஸ் நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுவீங்க. பட் தட் இஸ் லைஃப், ஐ நோ தட். ஆனால் நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுவீங்க டெஃபினட்டாக. என் கதையை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசி ரொம்ப சொல்லப்போனால் வருஷம் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐ டூ மிஸ் தம். ஆனால் ஏன் ஏன் இப்போ கரண்ட்டான நிலமையில இருந்துக்கிட்டு என்னாட்டி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. பட்டு முடியாதுங்கிறது தான் ரியாலிட்டி. ஆசை மட்டும் இருந்தால் பத்தாதில்ல. ஸோ நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கணும். எப்பயும் போல் நான் வந்து அவங்கள்ட்ட கேஷுவலாக வந்து பேச முடியாது. அவங்கள்ட்ட பேசுகிறேன்டா, ஐ நீட் சம்திங் டு டாக்கு, ஐ வாண்ட் த கேஷுவல் திங்னாக்கா ஐ ஹாவ் டு பி ஒரு மாதிரி பேர்டன் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு நிலைமைக்கு போகணுங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் பல பேர்கிட்ட பேச முடியல. இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் ஐ எம் ரியலி சாரி. ஆனால் மேட்ரு என்னண்டா நான் சொல்கிறது, வி ஆல்வேஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆல்வேஸ் மிஸ் த பீப்புள் ஹூ தே லவ், ஹூ தே லைக் இன் தேர் ஓன் பிளேஸ். அந்த அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ, அவங்க எங்கே பிறந்தாங்களோ, எங்கே வளர்ந்தாங்களோ, அந்த இடத்துல உள்ள ஆளுங்களை எப்பயுமே அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஐ கேன் அஷ்யூர் தட். ஒரு கார்னர் ஆஃப் த ஹார்ட் வந்து எப்பயுமே அந்த ஆளுங்க வந்து இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்தின ஆளுங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உங்கள்கிட்ட பேசலை, அவங்களாட்டி உங்கள்கிட்ட பேச முடியலைங்கிறதுனால அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க உங்களை ஹேட் பண்ணுறாங்க, அவங்க இப்படி தான்டா இது கிடச்சவனை விட்டுட்டு போயிட்டான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மேட்டர் என்னென்னா அவங்களும் உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் நினைக்கிறாங்க. பட் எப்பயும் போல் அவங்களாட்டி பேச முடியல. எப்பயும் போல் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது மேபி நம்ம ஒரு சின்ன பிள்ளையில் ஒரு சின்ன பசங்களாக இருக்கும் போது நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து பிடிச்சிருக்கலாம். சில நேரம் நம்ம வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து அந்த பசங்க அந்த ஜாலி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதே நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படி இல்லை. இப்போ நம்ம யார்கிட்டயாவது கால் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்மளாட்டி பேச முடியல. அதான் உண்மையாக இருக்குது. நம்ம எப்படி இப்போ பேசுகிறோம்னாக்கா, மச்சான் இந்த வேலையாக படுறா, அந்த வேலையாக படுறா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமாடா, அது பண்ணலாமா, அப்படி தான் போகுது. பட் வி டோன்ட் வாண்ட் தட் டாபிக் டு எவால்வ் லைக் தட். நம்மளுக்கு என்ன வேணும்னா, இன்னமும் சின்ன பசங்க மாதிரி டபிள்யூல ஜான்சனா ரிட்டையர் ஆகிட்டான்டா தெரியுமாடா அது அப்படின்னு, தலைவன் ஜான்சனா ரிட்டையர் ஆகிட்டான் அது மாதிரி நம்ம பேசணும்னு ஆசைப்பட்றோம். இன்னமும் அந்த கான்வர்சேஷன் வந்து அப்படியே இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். நீங்களும் புரிஞ்சுங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் புரிஞ்சிருக்கலாம். பட்டு மேட்ரு தாங்க, வெளிநாட்டில் இருந்தால் காசு வந்து நீங்கள் சம்பாரிச்சிருக்கலாம். பட் எமோஷ்னலி யூ வில் ஃபீல் வீக். உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களை மிஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் என் ஊரெலாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணுன்னா டக்குன்னு கால் அடிச்சு சொல்லுமிச்சு எப்படா இருக்க அப்படின்னு நான் பேச முடியும். ஆனால் இப்போ நான் பேசணுன்னா இங்கே நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்போ கூட நான் இதை யாராவது ஒரு 2-3 பேர் பார்ப்பாங்களோ, அதை வந்து மணி ஆக்கலாமா, அது we think about money so much, we think about money so much. ஏன்டா இன்னமும் சின்ன பசங்கள்லேருந்து இன்னும் காலேஜை முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுது. அந்த ஸ்பீடுக்கு நம்மளாட்டி போக முடியல. எல்லாருமே பல விஷயத்த நம்மள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளாட்டி அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இப்போ இந்த வீடியோவே பண்ணும்போது பல பேரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பேரை வந்து கனெக்டடாக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு கார்னர் ஆஃப் த ஹார்ட் யாராவது நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏன்டா நம்மளை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணால் அவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேசணும்னு நினச்சது தப்பா அப்படின்ட்டு நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க அட்டாக் பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க. அது அவங்களோட விருப்பம், அவங்களோட விஷயம். நம்மளுக்கு காசு தேவைங்கும் போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இது யூடியூப் இஸ் நாட் அ ஷேம்ஃபுல் திங். இட்ஸ் நாட் அ எப்படி சொல்கிறது, ஒரு கேவலப்படுற அஷேம்டாக ஃபீல் பண்ணுறவோ இல்லை ஒரு கேவலப்படுற விஷயமோ கிடையாது. ஐ ஃபீல் யூடியூப்பும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். ஒரு இஃப் யூ ஹாவ் அ ரைட் ஐடியா, இஃப் யூ ஹாவ் எனிதிங் டு இம்ப்ரெஸ் பீப்புள், அது பண்ணலாம். அன்டில் அண்ட் அன்லெஸ் அது உங்களோட எத்திக்ஸையும் உங்களோட உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் வந்து அது பீட் பண்ணாமல், அதெல்லாம் வந்து அது டேமேஜ் பண்ணாமல் இருக்குது, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அது நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ஆன். இல்லை உங்கள் பவுண்ட்ரியெல்லாம் அது வந்து டேமேஜ் பண்ணுது, பட் காசு சம்பாதிக்க இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லைன்னா திங்க் அபவுட் இட். மறுபடியும் யோசிங்க.
ஒரு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் ஒன்று இருக்கவே இருக்காது. வாட் எவர் ப்ராப்ளம் யூ ஃபேஸ் தெர் இஸ் ஆல்வேஸ் அன் சொல்யூஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ, நீங்கள் என்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, அது நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தான் அது இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எனக்கு வர எல்லா பிரச்சனையுமே வந்து ஐ ஃபீல் ப்ரவுட். ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் பெருசாக வருது அப்படின்னா ஐ ஃபீல் ப்ரவுட். ஏண்டாக்க என்னாட்டி இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பிரச்சனை வந்து என்கிட்ட வருது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு மாதிரி இட் குட் பி நான்சென்ஸாக கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, என்னை நோக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் அந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேங்கிறத நான் நம்புவேன். ஸோ யாருக்கும் வராத பிரச்சனை, யாருக்குமே வராத கஷ்டங்கள்லாம், பெரிய லெவல் கஷ்டங்கள்லாம் எனக்கு வருதுன்னா ஐ ஃபீல் ஹாப்பி. ஏன்னாக்கா நம்ம அந்த அளவுக்கு நம்மளையே புஷ் பண்ணியிருக்கோம், நம்ம எவால்வ் ஆகிருக்கோம், நம்ம ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பெரிய ஆளாகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன தான் பெரிய ஆளானாலும் இன்னர் சைல்டை வந்து அலைவாக வச்சுக்கணும். நம்ம உள்ள ஒரு சின்ன அந்த குழந்தைத்தனத்தை வந்து இன்னும் அலைவாக வச்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, இவன் தான் மணி இதுலேருந்து வந்தாலும் வரலனாலும் இன் ஃபியூச்சர் ஐ ஹேவ் நோ க்ளூ. இப்போ தான் ஒரு 3 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த சேனலை இப்போ தான் வந்து மறுபடியும் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹோப் இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். என்னாட்டி ஒரு ஃபுல் டைம் இதை வந்து பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஐ மீன் ஆசைப்படுறேன், நம்புறேங்கிறத விட ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். மேட்ரு தாங்க. நீங்கள் ஊரில் இருந்தீங்கண்டா, நீங்கள் ₹1 ₹2 எது சம்பாதிக்கணும், கம்மியான காசு சம்பாதிச்சாலும் யூ வில் ஃபீல் ஹாப்பி. ஆனால் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே படுவாங்கன்னு நான் சொல்ல வரல. தேர் ஆர் சான்சஸ். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஊரில் வந்து தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் நாலேஜபிள் பர்சன், தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ். பல பேர் பல விஷயத்த படிச்சுட்டு வராங்க, நல்ல நாலேஜான பர்சனாக இருக்காங்க. ஆனால் மற்ற நாடுங்க வந்து இந்தியாவில் இருந்ததுக்கு அப்புறமேட்டு வேறு வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே வேகத்தில் போகிறாங்கண்டா. எனக்கு அது தோணலை. இந்தியாவில் இருக்கவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. நாட் இன் லைஃப் ஸ்டைல். நான் என்னத்தை பற்றி சொல்ல வரேன்னா, அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து பயங்கரமானதை பற்றி யோசிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ ஃபீல் தட். ஸோ இதுதான் எனக்கு தோன்றது தான். இட் குட் பி ராங். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிக்கிறது வந்து தான் என்னடா, ஊரில் படிச்சுட்டு வரவங்க வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க, பயங்கர நாலேஜ் இருக்காங்க, பயங்கரமாக படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். வேற வெளிநாட்டில் வந்து சில பேருக்கு அந்த நாலேஜ் இருந்தாலும் பல பேருக்கு வந்து இதை பற்றி தெரில, பல பேருக்கு பல விஷயத்தை பற்றி தெரில அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பல டிவிஷனில் பற்றி அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பல பேர்கிட்ட வந்து பல விஷயத்தை பற்றி கேட்டிங்கன்னா பல விஷயத்தை பற்றி அவங்க பேசுவாங்க. ஒரு யூடியூபரை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுவான், ஒரு யூடியூபரை வந்து இப்போ டெக் விஷயத்தை பற்றி பேசுவான், ஒரு ரேண்டமான ஒரு கடையில் இருக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாக்டரோட விஷயத்தை பற்றியோ இல்லை இதை பற்றியோ அவருக்கு நாலேஜ் இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு ஒரு அப்பா கூட அவங்க பெருசாக படிக்கலை, ஒரு 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 டிகிரி மாதிரி அவங்க படிக்கலைன்னா கூட அவங்கள நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெடிக்கல் விஷயத்தை பற்றி அவங்க நல்லா பேசுவாங்க. அவங்க பாட்டி தாத்தாலாம் அவங்க டயத்தில் வந்து எஜுகேஷனே எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு டாக்டரோ அவங்க ஒரு டிகிரியெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அவங்க தான் வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுப்பாங்க. இந்த பிரச்சனையப்பா இது சாப்பிடு இது சரியாயிடும் அப்படின்னு உணவை வச்சு அவங்க வந்து மருந்து சொல்லுவாங்க. உணவை வச்சு சொல்லும் போது இட் ஹேஸ் நோ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு நாலேஜபிளான பர்சன் ஊரில் இருக்காங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஊரில் வந்து தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ். அன்ஃபார்ச்சுனேட்லி மேபி டியூ டு பல சுச்சுவேஷன்னால பல சர்க்கம்ஸ்டான்ஸ் எதுனாலன்னு எனக்கு தெரியாது. பட் தே மைட் ஏர்ன் லெஸ். அவங்க கம்மியாக சம்பாதிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க. ஈவன் தோ உங்களுக்கு நாலேஜ் வந்து அதை பற்றி அவ்வளோ ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, பல விஷயத்தை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா கூட வெளிநாட்டில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்களா அதிகமாக அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அவங்க நாலேஜ் கம்பேரிட்டிவ்லி அவங்க அதிகமாக தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரியுதா, அந்த விஷயத்தை பற்றி அவங்க சம்பாதிக்கிறாங்க. பட் அதிகமான விஷயத்தை ஊரை கம்பேர் பண்ணும்போது அதிகமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்க அதிகமாக சம்பாதிக்கிறது கிடையாது. கம்மியாக ஒரு அளவு தான் சம்பாதிக்கிறாங்க. மேபி ஈக்குவலாக கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இவங்களோட அதிகம். வெளிநாட்டில் இருக்கிறவங்கள விட இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னோடய ஃபீலிங்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி நான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா, எஸ் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். பட் ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னாக்கா இட்ஸ் அ டவுட்ஃபுல் திங். இஸ் இட் ஒர்த் இட்னா இட்ஸ் அ டவுட்ஃபுல் திங். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க பல பேரை வந்து மிஸ் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு அதிகம்.
அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணன், தங்கச்சி, அக்கா, ஃப்ரெண்ட்ஸு, யாராக வேணா இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். மிஸ் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகம். இஸ் இட் ஒர்த் இட்? அது நீங்கள் தான் சொல்லணும். அது வந்து நீங்கள் எடுக்கிற சாய்ஸ். காசு தான் முக்கியம், வேறு வழி கிடையாது. காசு இருந்தால் தான் வந்து சந்தோஷத்தை சந்தோஷமாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெளிநாடை சூஸ் பண்ணுவீங்க. இல்லை ரூபா சம்பாரிச்சாலும் நான் சந்தோஷமாக சம்பாதிக்கணும்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி ஊரை சூஸ் பண்ணலாம். இட் குட் பி எனிதிங். இட்ஸ் அப் டு யூ. ஜஸ்ட் இதை பற்றி எனக்கு தோணுன ஒரு தாட்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், பார்க்கலாம். அடுத்தது வேறு வீடியோவில் வேறு லொக்கேஷனில் இருப்பானான்னு தெரில, பட் வேறு ட்ரெஸ்ஸு டெஃபினட்டாக போட்டிருப்பேங்கிறது மட்டும் தெரியும். ஏன்னா சும்மா ஒரே நாளில் ஒரு 3 வீடியோ எடுத்தேன், அதில் எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு தெரில. பார்ப்போம். அடுத்து ஏதாவது ஒரு நல்ல டாபிக் கிடைக்கிது, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல டாபிக் இல்லைன்னா சஜஸ்ட் பண்ணுறீங்களோ, இல்லை இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எடுத்த டாப்பிக்கை நான் அப்லோடு பண்ணி நீங்கள் அதை பற்றி ஏதாவது உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த தாட்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணி நான் வந்து என் பாயிண்ட்டை வந்து அதை பற்றி நான் வந்து சொல்ல பார்க்குறேன். ஸோ இது போக இன்னும் எங்கள்கிட்ட சில சேனல்ஸ் இருக்குது. V4 கேமிங்னு ஒரு கேமிங் சேனல் இருக்குது. அதை வந்து அதிகமாக இப்போதைக்கு பண்ணுறதில்ல. மேபி இஃப் ஐம் கம்ஃபர்டபுள், எனக்கு எல்லாதுமே கரெக்டாக ஆகி அதை என்னாடி பண்ண முடியுதுன்னா ஐ வில் ரீஸ்டார்ட் இட். அண்டு அது போக பிராண்ட் ஃபேஸ் ஆஃப் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ரன்னிங், இட்ஸ் கோயிங் ஆன். அதோட தாட் என்னன்னா, நம்ம ஊரில் பல பேர் பிஸ்னஸ் ஆகணுங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்து நம்ம தமிழில் வந்து கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பிராண்டை பற்றி நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா பிராண்ட் ஃபேஸ் ஆஃப் போங்க. அதை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன், ஒரு பிராண்டோட இன்சைட்ஸு, டீட்டெயில்ஸு, அதை பற்றி எல்லாமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் விட்டேன்டா அதுலேயும் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்கள், இதை நீ விட்டடா இதை பற்றி பேசுகிறான்ட்டு. ஐ வில் சேஞ்ச் இட், ஐ வில் டாக் அபவுட் இட் அப்படிங்கிறது தான் அந்த இதோட இது. அது போக ஸ்வேல் எக்ஸ்பின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சும்மா நான் ஊர் சுற்றுவேன். ஊர் சுற்றும் போது அதில் எனக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு விஷயமும் வந்து வீடியோ எடுத்து போடுவேன். அது எங்கேங்கிறதையும் அதிலே மென்ஷன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மானிட்டைஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் என்னாட்டி இன்னும் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா நான் கேஷுவலாக ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் முடியல அப்படின்னா ஐ ஹாவ் டு ஸ்டாப் த வீடியோ அண்ட் திஸ் திங் லைக் லாஸ்ட் டைம். 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஆயிரும். பட் என்னோடய ஆசை என்னென்னா நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஹெல்ப் மீ. அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், பார்க்கலாம்.